ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ராவல் அட்வைசர். இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, லெட்டர்ஸ் ஆஃப் சிட்டி, கேரளாவில் முக்கியமான ஒரு சிட்டியான கோட்டயத்தில் இருக்கேன். லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பேன் நீங்கள், நான் எப்படி கோட்டயம் வந்தேன்னு. ஸோ நைட்டே வந்தாச்சு, வந்து ரூம் எடுத்து தங்கிட்டு ஸோ உங்களுக்கு இந்த காலையில் இன்ட்ரோ கொடுத்துட்ருக்கேன். ஸோ ரூம் பார்த்தீங்கன்னா டபுள் பெட்டு, ஓகேங்களா? ஸோ பாருங்கள் எப்படி இருக்கு ரூம், பாருங்கள். டிவிலாம் கொடுத்துருக்காங்க, டிவிலாம் பார்க்குறதே கிடையாது எங்கே வேணாலும். ஸோ சேர் அண்ட் டேபிள், சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு எழுதுறதுக்கு எல்லாமே இருக்குது. ஸோ நீட்டாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃபேன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ பாத்ரூம் பாருங்கள், பாத்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய பாத்ரூம் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ வெஸ்டர்ன் எல்லாமே இருக்குது உங்களுக்கு. அப்படியே பாத்ரூமை தாண்டி இது பார்த்தீங்கன்னா வியூ பாரு, கோட்டயம் சிட்டியோட வியூ. பக்கத்தில் தாங்க உங்களுக்கு வந்து நிறைய பில்டிங்ஸ் இருக்குது. பட் கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா அழகாக க்ரீனரி பாருங்கள். எங்கே பார்த்தாலும் ஒரே பச்சை பசேன்னு இருக்குது. ஏர்லி மார்னிங் இப்போ மழை பெஞ்சு விட்டுருக்கு. ரூம் நான் எவ்வளோ கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபா சொன்னாங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்து ஒரு 100 ரூபா குறைச்சி 900 ரூபா. ஸோ சிங்கிள் பெட்டு கிடையாது, டபுள் பெட்டு, அதனால் 900 ரூபா சொல்லிட்டாங்க. ஓகே, நமக்கு ஓகே தான். ஏன்னா நைட் டைம் வந்து நம்ம 9:30-10 மணி ஆயிடுச்சு வர்றதுக்கு, அதனால் எதுவும் யோசிக்கலை. பட் நல்லா இருந்துச்சு, ஒரு இஷ்யூ கிடையாது. எந்த ஒரு என்ன சொல்கிறது நாய்ஸ் எதுவும் கிடையாது. ஆனால் பக்கத்தில் இருக்குது இந்த ரூம். இந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா கோட்டயம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, ஸ்டாண்டு, கேஎஸ்ஆர்டி ஸ்டாண்ட், அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இது வரைக்கும் நம்ம பஸ் ஸ்டாண்ட் கவர் பண்ணவே இல்லை கோட்டயம் வந்து. ஸோ பஸ் ஸ்டாண்ட் பார்த்தலாம். அதுபோல் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான டே. இன்றைக்கி வந்து விநாயகர் சதுர்த்தி. நம்ம இங்கே இருக்கோம், ஊரில் இருக்கணும். அன்பார்ச்சுனேட்லி நம்ம இங்கே இருக்கோம். ஓகே, ஸோ இங்கே ஏதாவது ஒரு கோவில் இருக்கான்னு பார்ப்போம். கோட்டயம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஹிந்துஸ் அண்ட் கிறிஸ்டியன்ஸ் ஈக்குவலாக இருப்பாங்க, 50-50%. கோயில் இருக்கான்னு தெரியல, இருக்கும், இல்லாமல் இருக்காது. பட் நம்ம தேடணும், பார்த்துட்டு அங்கே சாமி கும்பிட்டு ஒரு ரைட்டாக ரவுண்ட் வந்துட்டு வரலாம், ஓகேங்களா? ஸோ வாங்க. சொன்ன மாதிரி நம்ம ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் தான் கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட், தெரியுதுங்களா? ஸோ இதான் கோட்டயம் கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட். கீழே போகலாம். கீழே போய்ட்டு மணி பாருங்கள், 9 கழிச்சு சாப்பிட்டுலாம். நம்ம சாப்பிட்டு மற்ற எல்லாம் பார்க்கலாம். ஓகே, கீழே பார்த்தீங்கன்னா ஹோட்டல், மேலே லாட்ஜு. ஹோட்டல் லாட்ஜ் என்ட்ரன்ஸ் நேம்லாம் கொடுக்கலாங்க, ஹோட்டல் அண்ட் லாட்ஜ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு சாப்பிட்றலாம் கீழே. இட்லி. ஸோ லாஸ்ட் 2 டேஸாக பார்த்தீங்கன்னா நான்வெஜ் எடுத்துகிட்டே இருக்கோம். அதான் சரி இன்றைக்கி இட்லி எடுத்துடலாம், நம்ம ட்ராவல் பண்ணணும், கேரளாவில் இருக்கோம், அதனால் இட்லி ஆர்டர் பண்ணியிருக்கேன். சூப்பரான ஹோட்டல் பாருங்கள் சுற்றி. அதுவும் கிளைமேட் வேறு லெவல், செம்மையாக இருக்குது. நைட்டு காலைல எந்திரிக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. என்னடா சவுண்டு பார்த்தா மழை பெஞ்சு. நைட்டு ரொம்ப மழை கிடையாது, பட் இப்போ மழை பெஞ்சிட்ருக்கு. இப்போ மழை விட்டுருக்கு, பட் எனி டைம் மழை வரலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு க்ரௌடியாக இருக்குது. இட்லி வந்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியம். என்னென்னா கேரளா வந்தால் மோஸ்ட்லி இட்லி கிடைக்காது. அப்பம், புட்டு, இடியாப்பம், பரோட்டா அந்த மாதிரி தான் கிடைக்கும். இட்லி கிடைக்கிறது ரொம்பவே சந்தோஷம். ஸோ டேஸ்ட் எப்படி இருக்கும் பார்ப்போம், ஓகேங்களா? இது சாம்பார், இது சாம்பார் தான், இது சட்னி. சாம்பார் நல்லாயிருக்கு. சட்னி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு இருக்குது. உப்பு அதிகமாக இருக்குது, ஆனால் டேஸ்ட்டு இது இல்லை, அதாவது தண்ணியாக இருக்குது, சூடு கிடையாது. சாம்பார் ஓகே. சாயப்பா எவ்வளோ ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஊரில் ஆப்டாக இருக்கும். கேரளானாலே ஒரு காலத்தில் இந்த மாதிரி ஓடுகள் தான், ஓட்டுடு அதிகமாக இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க பழைய படங்கள்லாம். ஸோ இன்னமும் இந்த பக்கம்லாம் இருக்கத்தான் செய்யுது. கோட்டயம் சிட்டி பெரிய ஊர், பட்டு இவ்வளோ பெரிய சிட்டிலேயும் வந்துன்னா இந்த ஓடுகள் இருக்குது. ஆஹா, மழை பெஞ்சிட்ருக்கேன். இப்போதான் சொல்லிகிட்டு இருந்தேன் மழை வருதுன்னு, இப்போ பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மார்னிங் டிஃபன் எடுத்தது பாருங்கள், 3 இட்லி, ஒரு டீ, சாய், மொத்தம் 48 ரூபா வித் டேக்ஸோட 5% ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி. ஹோட்டல் ஃபுட்லேண்ட் ஏசி ரெஸ்டாரண்ட் கோட்டயம். ஆனால் நம்ம தங்கின ஹோட்டல் நேம்லாம் இல்லை, லார்ஜ் அண்ட் ஹோட்டல் தான் இருக்கக்கூடிய நேம்லாம் ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கல. நான் நைட்டே பார்த்துட்டேன். பாருங்கள்
ஹோட்டல் லாட்ஜ் தான் இருக்குது. இப்போது நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து விநாயகர் சதுர்த்தி. அதனால் கோட்டயத்தில் ஏதாவது கோயில் அம்பலம் இருக்கான்னு பார்ப்போம், கேட்போம். கேட்டு போயிட்டு சாமி கும்பிட்டு மற்ற வேலையை பார்க்கலாம். நேராக பாருங்கள், தெரியுதுங்களா? இதுதான் கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டு கோட்டயம். கோட்டயம் பார்த்தீங்கன்னா லெட்டர் ஆஃப் சிட்டி சொன்னோம் இல்லையா? ஏன் சொன்னோம்னா, இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு மலையாளம் மேகசின்ஸ்லாம் பிரிண்ட் ஆனது. இன்னமும் ஹெட் குவார்ட்டர்ஸ் இங்கே தான் இருக்குது. இப்போ மங்களம், வனிதா, மலையாள மனோரமா அந்த மாதிரி நியூஸ் பேப்பர்லாம் பார்த்திங்கன்னா இங்கே தான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதனால தான் லெட்டர் ஆஃப் சிட்டின்னு சொல்கிறாங்க. கோட்டயம் ஒரு பெரிய சிட்டி. கிட்டத்தட்ட ஒரு 9 lakhs பீப்புள் வந்து இங்கே வாழ்கிறாங்க. அதாவது இன்னும் அரவுண்டு. இங்கே பாருங்கள், பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு விநாயகர் தூக்கி வராங்க பாருங்கள். ஓ சூப்பரில். நம்ம அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், நான் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து ஸ்டேட் கேபிட்டலான திருவனந்தபுரம் 151 கிலோமீட்டர். இந்த டிஸ்ட்ரிக்ட் பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்ல யூனிக்கான ஒரு விஷயம் இருக்குங்க, அது சொல்லியே ஆகணும். நான் அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் உள்ள அனைத்து டிஸ்ட்ரிக்ட் இருக்கு இல்லையா, எல்லா மாவட்டங்களும் ஒரு பக்கம் கடல் இருக்குல்ல, அரபிக்கடல், அந்த பக்கமும் இல்லை ஸ்டேட் பவரோட கனெக்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் திருவனந்தபுரம் தமிழ்நாடோட கனெக்டாக இருக்கும். திருவனந்தபுரம் தாண்டினா கன்னியாகுமரி மாவட்டம் வந்துடும். அதேமாதிரி கொல்லம் தாண்டினா தென்காசி டிஸ்ட்ரிக் வந்துடும். அப்புறம் இடுக்கி பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்கு, திருச்சூர், பாலக்காடுலாம் வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் வந்துடும். இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்கை வந்து அதர் ஸ்டேட்டோட லிங்காக இருக்கும். அப்புறம் அந்த பக்கம் போய் வச்சுங்களேன், இப்போ காசர்கோடெலாம் மங்களூர் போயிடும், அது சொல்லலாம். ஆனால் கோட்டயம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அரபிக்கடலோட ஒரு லிங்க் இருக்காது, அதே மாதிரி தமிழ்நாடோட லிங்க் இருக்காது. சென்ட்ரல் டிஸ்ட்ரிக், இந்த டிஸ்ட்ரிக் மட்டும்தான். மற்ற எந்த டிஸ்ட்ரிக் எடுத்தாலும் நீங்கள் ஏதாவது இன்னும் அரபிக்கடலில் இருக்கும், இல்லை கர்நாடகாவிலேயோ தமிழ்நாட்டிலேயோ பார்டரில் இருக்கும். வெயில் போடுவதில்ல, மழை பெஞ்சு வெயில் போடுது. கூலி எதில் ஓடுது? மலையாளத்தில் ஓடுது நினைக்கிறேன். மலையாளத்தோடு தமிழோடு தெரியல, ஆனால் போஸ்ட்டை வந்து மலையாளத்தில் இருக்குது. வண்டி வரிசையாக வந்துட்டுருக்கு. நம்ம ஆட்டோ ஸ்டாண்டு போயிட்டு கேட்கலாம். கணபதி அம்பலம் திருநக்கை இருக்குல்ல, எவ்வளோ? 60. கம்மி இல்லையா? நடந்து பக்கத்துலையா? அப்படியா? கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் கேட்டேன் ஆட்டோவில் 60 ரூபாயா. ஆனால் அது பக்கத்தில் இருக்கேன், நடந்து போயிடலாமா. மினிமம் சார்ஜ் 60 ரூபானால குறைக்க மாட்டாங்க. ஸோ நடந்து போகலாம், என்ன இருக்குது பக்கத்தில் தான் இருக்குது. A1 ட்ராவல்ஸ் போதாருங்க. பஸ் ஸ்டாண்டை வந்து அப்புறம் வரும், ஓகேவா? ஃபஸ்ட்டு கோயிலில் சாமி கும்பிட்டு திரும்பி வரும்போது இப்போ கவர் பண்ணலாம். வேறு லெவல் கிளைமேட்டு, வெயிலெலாம் இல்லை. ஸோ இன்ட்ரெஸ்டிங், நடக்கிறதுக்கு நல்லா இருக்குது. KS சேகர் லாட்ரி ஏஜென்சி ஹெட் ஆஃபீஸ் மதுரையும் போட்டிருக்கு. ஆச்சரியமாக இருக்குது. கேட்போம். ஓ, ஹெட் ஆஃபீஸ் மதுரையா? எப்படி? அங்கே லாட்ரி கிடையாதுல்ல? லாட்ரி கிடையாது. சும்மா பேசுங்க. விளாகர் தான். விளாகர். ஹெட் ஆஃபீஸ் தமிழ் தானே? லாட்ரி கடை மேக்ஸிமம் இங்கே இருக்க எல்லாருமே தமிழ் தான் இருக்கும். தமிழ் தான் இருப்பாங்களா? உங்களிலேருந்தே இங்கே நம்ம ஆள் தான் இருக்காங்க. உங்களிலேருந்து எல்லாருமே இங்கே லாட்ரி கடை இருக்க எல்லா கடையும் இருக்குது. ஆனால் அங்கே வைக்க முடியாதுல்ல? அங்கே வைக்க முடியாது, அங்கே வச்சு அரசு கொடுத்துருவோம். ஆமாம். ஆனால் இது வாங்கிட்டு போகிறாங்களா நிறைய பேர்? ஆனால் செக் பண்ணுறாங்களா? முடியா செக் பண்ணுவாங்க. செக் போஸ்ட் இருக்குல்ல, பிடிக்கிறாங்க. நான் வரும்போது கூட இப்படி பார்த்தாங்க. இல்லை பிரச்சனை இல்லை, மொத்தமாக கொண்டு போகிறாங்க. பல்காக கொண்டு போய் விற்கிற மாதிரி அப்படியா? சரி சரி, கொண்டு போகிறாங்க. பிரச்சனை. நீங்கள் நான் ராம்நாடு. நீங்கள்? ஆமாம், வருதா? நான் பார்த்தேன். இப்போ ஃபேமிலி இங்கே இருக்கா இல்லை ஊரில் இருக்கா? ஊரில். எப்போ மந்த்லி ஒன்ஸ் போவீங்களோ? மந்த்லி ஒன்ஸ் 2 மாதத்துக்கு வருது. எப்போ விருப்பமாக போகுது. அதிகமாக நாட்டு வர நம்மளுதா இல்லை அவங்களா? அதிகமான இல்லை, பொதுவாக ஏழாவதுனால அதிகமாக இங்கே இருக்கு பழக்கப்பட்டவங்க. நம்ம ஆளுங்க ஏதாச்சும் ஊருக்கு வந்துட்டு போகிறப்ப ரிட்டர்ன் போகிறப்ப தான் இங்கே போவாங்க. இப்போ இங்கே உங்கள் இதுலேருந்து விழுந்திருக்காங்க நிறையா? அந்த 10 லட்ச ரூபா அடிச்சிருக்கு. அப்படியா? சரி, ஓகே, தேங்க்யூ. ஸோ
அம்மாவும் நிற்கிறாப்புல, மதுரைக்காரரு, பாசக்காரால் அதை எல்லாம் பேசணும். ஸோ அவர் அங்கேருந்து இங்கே தங்கி சேல்ஸ் பண்ணிட்டுருக்காரு. மோஸ்ட்லி வந்து தமிழ்நாட்டில் தானே. இந்த பாருங்கள், ஃபோட்டோ பார்க்கும்போது தெரியுதுல்ல, எல்லோரும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான், மலையாளி கம்மி தானா. இங்கே மட்டும் இல்லை, குறிப்பாக எல்லா ஊர்லேயுமே. கோட்டையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான் சொல்லிடுறேன், பின்னாடி அதுக்காக சவுத்தில் வந்து பத்தனம்திட்டா டிஸ்ட்ரிக் இருக்குது. இந்த பக்கம் ஈஸ்ட்டு பார்த்திங்கன்னா இடுக்கி தான் வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து ஹில் ஸ்டேஷன். எப்படி ஊட்டி மாதிரி இடுக்கி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹில்ஸில் தான் இருக்குது, வெசங்காட்டில். அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே வடக்கு சைடு, வடக்கு தானே இது, சாரி மேற்கு சைடு பார்த்திங்கன்னா ஆலப்புழா டிஸ்ட்ரிக் இருக்குது. வடக்கு பார்த்திங்கன்னா எர்ணாகுளம். ஸோ இதெல்லாம் வந்து பவுண்ட்ரிஸ், டிஸ்ட்ரிக்ட் பவுண்ட்ரிஸ். கடையை பாருங்கள், கொச்சமட்டம் ஃபைனான்ஸ் மேலே இருக்குது, லக்ஷ்மி சில்க்ஸ். கோட்டையும் தவிர்க்க முடியாத சிட்டிங்க. ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து எர்ணாகுளம் போகிறதுக்கு இந்த ரூட்டு தான். குமளிலேருந்து இப்படி தான் வருவாங்க. தேனி, கம்பம், குமளி, வண்டி பெரியார், உண்டக்காயம் வழியாக அப்படி போகிறது. பக்கத்தில் வைக்கம் இருக்குது, இந்த டிஸ்ட்ரிக் தான். இந்த டிஸ்ட்ரிக்டில் முக்கியமான ஊர் பார்த்திங்கன்னா கோட்டயம் ஹெட் குவார்ட்டர்ஸு. அப்புறம் வந்து பாலா இருக்குது. பாலாவில் ஃபேமஸான முருகன் கோயில் இருக்கான். அது போக சங்கனாச்சேரி கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்புறம் வந்து முண்டக்காயம், அது நிறையா ஊர் இருக்குது, முக்கியமான ஊர்லாம் இருக்குது. இப்போ பாருங்கள், எல்லாம் தமிழ்நாடு தாங்க. லாட்ரி வேண்டாம். இப்படி ரோட்டில் விற்கிறதாண்ணா? இல்லை கடை வச்சுருக்கீங்களா? விற்கிறதா? எப்படி போயிருக்கு வியாபாரம்? சரி வரண்ணே. முத்தூட் குரூப்பு ஜோனல் ஆஃபீஸுங்க அது. முத்தூட்டு வந்து நமக்கு வந்து அக்ராஸ் இந்தியா ஃபுல்லாக இருக்குது. மலை தூறல் விழுந்துக்கிட்டே இருக்குது. ஒரு மஸ்ஜித் இருக்காருங்க, பழமையான ஒரு மஸ்ஜித். வரிசை லாட்ரி கடை தாங்க. ஆனால் எல்லாருமே நம்ம ஆளுங்க தான், வரிசையாக இருக்குது. கேரளா பேங்க்கு பார்த்தீங்களா? நம்ம ஊரில் தமிழ்நாடு கூட்டுறவு பேங்க் இருக்குல்ல, அதே மாதிரி கேரளா ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க். ஸோ ஐ திங்க் இதான் ரவுண்டாக நினைக்கிறேன். இங்கேருந்து லெஃப்ட்டில் போகணுன்னு நினைக்கிறேன், அப்படி தான் சொன்னாங்க. மகாதேவன் போகிறாங்க. கிராஸ் பண்ணுமே. போகலாம் ஓடிடலாம். எஸ், மழை பெஞ்சிட்ருக்கு. இல்லாட்டா கொஞ்சம் ஓரத்தில் நேராக போயிடலாம். கோட்டயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிறிஸ்டின்ஸ் அண்ட் முஸ்லீம்ஸ் ஈவனாக இருப்பாங்க. அதனால் வந்து கோயில் ரொம்ப கம்மி தான். ஏன்னா பிள்ளையார் கோயில்னால் தெரிய மாட்டேங்குது. விநாயகர் அம்பலம், கணபதி அம்பலம் தான் தெரியுது. காலிக்கட்டு போகுது. இங்கேயும் கிராஸ் பண்ணணுமே. எஸ், போயிடலாம். ட்ரெஸ்ஸிங்கோடு நடந்து போய்ட்டுருக்கேன். இப்போ மலை தூரல் தான் அது. டூரிஸ்ட் டாக்ஸி ஸ்டாண்டு கோட்டயம். டாக்ஸி ஸ்டாண்டு தான். இங்கே வெளிலேருந்து வந்தீங்கன்னா இங்கே பார்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட் இருக்கான். எஸ், இதுதானான்னு தெரியல, ஆனால் இங்கே இருக்குது. எஸ், இதானா இருக்கலாம், மேபி. நிறையா வண்டி நிற்கிதுல்ல, அப்படியா மாறி போயிடலாம். எலக்ட்ரிக் பஸ் பார்த்தீங்களா? வந்தாச்சு, ஐ திங்க் ஸோ. ஏன்னா கோயிலுடைய அந்த ஒரு இது தெரியுது.
நான் கேட்டேன். இது சிவன் கோயில் சொல்கிறாங்க, பக்கத்தில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. போய் பார்க்கலாம். நம்ம அப்படியே வந்துடலாம். பேசாமல் கிராஸ் பண்ணி இங்கே வந்தாச்சு. டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சு கோட்டயம் இன்னமும் இருக்குது. அழகாக பெயிண்டிங் பண்ணி வச்சுருக்காங்களே. அந்த ஏரியாக்களில் தான் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சு காணாமல் போயிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து விநாயகரை பார்த்துடலாம். ஏன்னா இன்றைக்கி அவருக்கான நாள், பிள்ளையார் சதுர்த்தி. அப்புறம் சிவன் கோயில் வரலாம். இதான் பாருங்கள் சிவன் கோயில் என்ட்ரன்ஸு. கேட்கணும் உள்ளே இருக்கான்ட்டு. இதான் கணபதி அம்பலங்க, கோட்டையத்தில் உள்ளது. சாமி கொடுக்கலாம், கும்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக விநாயகரை தரிசனம் பண்ணியாச்சு. வித்தியாசமான ஒரு இதாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஏரியா கோயிலெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாங்ஸ்லாம் போட்டு ஸ்பீக்கர் வச்சு அப்புறம் விநாயகருடைய அந்த களிமண் சிலையெல்லாம் வைப்பாங்கள்ல. இன்றைக்கி சீசன் நேரத்து இல்லையா, நிறைய அந்த மாதிரி தான் ஒரே விழாக்குளமாக இருக்கும். பட் கேரளாவில் பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள். கேரளாவில் வந்து விநாயகர் எப்படி கொண்டாடுறான் பாருங்கள். சின்ன ஒரு கோயில், சின்ன இடத்துல இருக்கார். நான் போய் சாமி கும்பிட்டேன். பார்த்திங்கன்னா சிம்பிளாக அப்படியே அழகாக அப்படியே சாமி கும்பிட்டு அப்படியே வந்துடுறாங்க. எந்த ஆர்ப்பாட்டம் கிடையாது. அது பிஸியான ரோடு. ஓகேங்களா. ஆப்போசிட்டில் தான் வந்து எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சு. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா திருநக்கரா ஏரியாவில் தான் அந்த கோயில் இருக்குது. அதுக்கு பின்னாடி இருக்கு இல்லையா, அது சிவன் கோயிலாம். அதையும் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து விநாயகரை தரிசனம் பண்ணியாச்சு. அதுவும் கேரளாவில், தமிழ்நாட்டில் இல்லைங்க, கேரளா வந்து பண்ணியிருக்கோம். கேரளாவில் கிடைக்கிறதே பெரிய விஷயம் விநாயகர் அம்பலம். ஓகே, சரி வாங்க அந்த பக்கம் போகலாம். பார்த்திங்களா, அடிப்பொலி சூப்பராக கொண்டாடுறாங்க. ஒரு ஆர்கெஸ்ட்ரா மாதிரி விநாயகர் சென்டரில் இருக்கார். நான் இதை தான் பார்த்துட்டு இருந்தேன். அங்கே வெளியில் பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக இருக்கும் பார்த்தேன். பார்த்திங்கன்னா கிராண்டாக கொண்டாடுறாங்க. சாமி கும்பிட்டு அப்படியே உட்காந்து சூப்பராக இருக்குது. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா சிவன் கோயில் இருக்கார், சிவன் இருக்கார். வேறு லெவலில் இருக்குது கேரளாவில். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா காலங்காலமாக நம்ம தமிழ்நாட்டில் பார்ப்போம், உள்ளூரில் பார்ப்போம். இது வித்தியாசமான அணுகுமுறை. இப்போ பார்த்தீங்கன்னா சிவன் கோவில், விநாயகருடைய ஃபாதர் சிவன் அங்கேயே இருக்கு பாருங்க. சிவன் இருக்கார், பார்வதி லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா விநாயகர், ரைட் சைடில் முருகர் இருக்கார். உள்ளே அதோட தெரியல கேமரா, அதில் ஒன்றா பண்ணுறேன். நான் சாமிட்டு வந்துடுறேன். கைஸ் கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். கேமரா எடுக்கலாம்னு நினைக்கிறேன், நான் எல்லோரும் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இதான் வந்து கோயிலில் முன்னாடி இருந்தது. சிவன், பார்வதி, முருகர், விநாயகர். இப்படி இருக்கும் பாருங்கள் கேரளாவில் உள்ள கோயில், சிவன் கோவில். மக்களே, சாமி நல்லபடியாக கும்பிட்டாச்சு. சிவன் இருக்க ரோடில் அப்படியே சுற்றிட்டு வரலாம் ஒரு ரவுண்டு. ஸோ தமிழ்நாட்டில் எப்படி சுற்றி வரோம் இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் இருக்குது. கோயிலுடைய இதை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எல்லாம் விளக்கு எரியுமா இருக்குது, விளக்கு துவைக்கிற இடம். ஸோ இந்த பக்கம் வரலாம். நம்ம ஸ்ட்ரைட்டாக அங்கேருந்து வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு முறை. ஆக்சுவலி நான் எப்போவும் கோயிலுக்கு போகிற மாதிரி ஸ்ட்ரைட்டாக போயிட்டேன். ஆனால் ஜென்ஸ் பார்த்திங்கன்னா சட்டையை கழட்டி தான் போடணுமா. எப்படி குருவாயூரில் எப்படி கழட்டிட்டு போகிறாங்க, வேஷ்டி கட்டிட்டு. வேஷ்டி இங்கே கட்டாயம் கிடையாது, பட்டு சட்டையை கழட்டிடணும். டிஷர்ட்டோ சட்டையோ பண்ணிடணும், கழட்டிட்டு சிவனை கும்பிட்டு தான் வரணும். ஸோ குருவாயூர் மாதிரி தான் இங்கேயும். இந்த கோயில் பார்த்திங்கன்னா பத்திரகாளி, இங்கிலீஷில் இருக்குது, மலையாளத்தில் இருந்துச்சு. இது ஒரு வழி இருக்குது. இந்த கோயில் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் லார்டு முருகன் இருக்கார். நம்ம முருகன் மயில் இருக்குங்களா, முருகன் இருக்கார். அந்த பக்கம் பத்திரகாளி. மக்களே, சிறப்பாக சாமி கும்பிட்டாச்சு. பல கடவுள் இருக்காங்க. இந்த கடவுள்லாம் எனக்கு சின்ன பேர் தெரியல, ஆனால் இது சிவன் தான் தெரியுது, சிவன் மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள்,
எப்படி இருக்காருன்னு பாருங்கள், சாப்பிட்டுட்டு இருக்கார். கணபதி ஃபஸ்ட்டில் இருக்கார். அவருடைய தகப்பனார் சிவன் வந்து உள்ளே இருக்கார். காரில் வந்து நான் காரில் பார்க் பண்ணிட்டு நீங்கள் கோயிலுக்கு போயிடலாம். நல்ல ஒரு விசாலமான இடம். இங்கே பாருங்க, புறாவை பாருங்கள், சூப்பராக சாப்பிட்றாங்க. ஆர்கெஸ்ட்ரா மாதிரி சூப்பராக நடத்திட்டு இருக்காங்க. ஏதோ போட்டிருக்கு, தெரியல, சரியாக தெரியல, மலையாளத்தில் இருக்குது. கைஸ், சிவனை வழிபட்டாச்சு. வழிபட்டு வெளியே வந்துட்டுருக்கோம். இதான் மெயின் கோயில். ஓகேங்களா, அழகா ஃப்ரீயாக சாமி கும்பிட்டாச்சு, எந்தவித ஆர்ப்பாட்டம் இல்லாமல். ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரே சவுண்டு, மக்களுடைய இந்த வேண்டுதல் சவுண்டு, அந்த மாதிரி கூட்டங்கள் நிறையா இருக்கும். பட் கேரளா பொறுத்த மட்டும் எந்த வித நாய்ஸும் கிடையாதுங்க. எல்லாருமே வர்றாங்க, சின்ன குழந்தை பெரிய வரைக்கும் வர்றாங்க. அப்படியே சைலண்ட்டாக அப்படியே போய்ட்டு சாமி கும்பிட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல், சவுண்டு இல்லாமல், ரொம்ப காமாக அவங்க வாட்டு மனசுக்குள்ளே நேர்ந்துக்கிட்டு அப்படியே போயிட்டுருக்காங்க. வித்தியாசமான ஒரு இதாக இருக்குது. நம்ம அடிக்கடி நம்ம கோயிலில் போகும்போதெல்லாம் ரொம்ப ஆர்ப்பாட்டமாக இருக்கும். ஆர்ப்பாட்டம் என்ன, அந்த ஒரு வேண்டுதல், சுற்றுறது, கத்துறது, கொச்ச கொச்சன்னு இருக்கும், தண்ணி இனிமாக கிடக்கும், அதெல்லாம் கிடையாது. சூப்பராக சாமி கும்பிட்டாச்சு. உள்ளே பார்த்திங்கன்னா சிவன் தான் மெயினில் இருக்கார். அப்புறம் முருகர் இருக்கார். விநாயகர் வந்து வெளியில் இருக்கார். ஓகேங்களா, நம்ம கும்பிட்டோம் இல்லையா, விநாயகருக்கான ஏற்பாடுகள் முடிஞ்சது இப்போ தான். ஸோ ஆர்கெஸ்ட்ரா மாதிரி வச்சாங்க. உள்ள பத்திரகாளி, முருகர் எல்லாருமே இருக்காங்க. ஸோ கும்பிட்டு வெளியில் வந்துட்டுருக்கோம். இந்த பூ விற்கிறார் இல்லையா, இது பார்த்திங்கன்னா முளம் வந்து 100 ரூபாயாம். நம்ம மதுரை மல்லி தான், அங்கேருந்து கொண்டாந்து விற்றுட்ருக்காங்க. இப்போ நம்ம ஊரில் வந்து 50 ஊர் கேட்போம். பட் இங்கே முளம் நம்ம சீசன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா 50 பூ வந்து 100 வந்து 50 ரூபா வந்துடும், 200 100 ரூபா. பட் இங்கேயும் அதே தான், அதனால் பெருசாக வித்தியாசம் இல்லை. விட்டு டெம்பிள் ரோடு திருநாக்கரை ஏரியா. பூவை பாருங்கள், பல வகையான பூ இருக்குது. தமிழ்நாட்டிலேருந்து வருது, தமிழ்லாம் பேசுகிறாங்க. இது எங்கேருந்து வருது? எல்லாமே திண்டுக்கல் தானா? திண்டுக்கல் எவ்வளோ இது? நீ திண்டுக்கலா? பூவை பாருங்கள், ஒவ்வொன்றும் எல்லாம் திண்டுக்கல்லேருந்து வருதான். இது என்ன பூனை? அரளியா? இது வந்து இது என்ன பூது? செவந்தி. எல்லாமே திண்டுக்கல் தான். பூவை பாருங்க. எந்த ஊர் மல்லிண்ணா? மதுரை மல்லியா? எவ்வளோ அது? முளம் 100 ரூபா. முளம்னா எத்தனை இருக்கும்? 50 100? ஒரு முளம் 200 இருக்குமா? சரி சரி. நீங்களாம் எப்படி வந்துட்டு தங்கிட்டு போயிருவீங்களா இல்லை ஒரு வாரமா? போன வரைக்கும். அப்புறம் வர மாட்டீங்க? இந்த இதெல்லாம் இருக்காது அப்போ? போன வரைக்கும் தான். நான் ரெகுலராக வரேன்னு நினச்சேன். நீங்கள் மதுரையா திண்டுக்கலா? நிலக்கோட்டையா? சரி சரி. இப்போ ஓடணும்னா அடுத்த 5ஆம் தேதி வரைக்கும் இருப்பீங்களா? நான் ஓடுமா? பூ வாங்குவாங்களா எப்படி மொத்தமாக? எல்லாமே எல்லாம். சரி சரி சரி. தங்குறது எங்கே தங்குவீங்க? தங்குறது ரூம் பிடிச்சி. சரி சரி சரி. ஓகே. எல்லாமே நம்ம திண்டுக்கல்லேருந்து வந்துட்டுருக்கு. எல்லா வியாபாரிகளும் திண்டுக்கல்லேருந்து வந்து ஓணம் ஸ்பெஷல். ஓணம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுல நேற்று. இன்றைக்கி 27 26 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். அது வரைக்கும் இங்கே தங்கி இருந்து விற்பனை பண்ணுவாங்க பூவெல்லாம். பேக் டு கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். ஸோ பஸ் ஸ்டாண்டில் என்னென்ன பஸ்ஸில் இருக்குது பார்த்துடலாம். இந்த பஸ்ஸை நான் கவர் பண்ணதே கிடையாது இது வரைக்கும். ஸோ பார்த்துடலாம் வாங்க.
லெஃப்ட் சைடில் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. எல்லா ப்ரைவேட் பஸ்ஸும் இப்படி தான் வந்துட்டுருக்கு. அந்த பஸ் ஸ்டாண்டு உள்ளே இருக்குது, பார்த்தோம் இல்லையா, அங்கே தான் போயிட்டுருக்கு. ஆனந்தில் மோட்டார்ஸ் வரிசையாக வருவாருங்க ப்ரைவேட் பஸ். கோட்டயம், பாலா, தொடுபுழா. வெல்கம் டு கேரளா ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் கோட்டயம். இது பார்த்தீங்கன்னா காலிக்கட் விசிறுவண்டி பஸ் ஸ்டாண்ட் பாருங்கள். கேரளா ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கவர் கேஎஸ்ஆர்டிசி ஏசி வால்வோ பஸ்ஸு ரொம்ப ஜாம் ஆகுதுங்க. அந்த பக்கம் கேஎஸ்ஆர்டிசிக்கு எதிராக போராட்டம் பண்ணுறாங்க. ஏதோ தமிழ்நாடு நடக்கும் இல்லையா, பெர்மனன்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி வேஜ் அதிகப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு அந்த நடந்துகிட்ருக்கு. ஆர்டினரி பஸ் போயிட்டுருக்கு. அது எங்கே போகுதுன்னு தெரிலையே. ஏசி ப்ரீமியம் போட்டிருக்கு. கோழிக்கூடா என்னன்னு தெரில. இது எங்கே போகுது? திருவனந்தபுரம் போகுது. திருவனந்தபுரம். இது எங்கே போகுது? இண்டஸ்ட்ரியேட் போட்டிருக்கு, ஆனால் எங்கே போகுதுன்னு தெரில. கட்டை வண்டி தான், ஆனால் இண்டஸ்ட்ரியேட் போட்டிருக்கு. பின்னாடியே பார்த்தீங்கன்னா கட்டக்கடா, திருவனந்தபுரம், கிளிமனூர், கொட்டாரக்கரா, கோட்டயம், மூவட்டப்பலா, பெரும்பாவூர், அங்கமாலி, திருச்சூர், சூண்டல். திருச்சூர் டு குருவாயூர் வண்டிங்க. சாரி, குருவாயூர் போகுது இருக்கு. திருச்சூர் குருவாயூர்னு போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டு வண்டியில் இங்கே கிடையாது, எர்ணாகுளம் தான். எரடுப்பேட்டா வண்டி. இடிபின்னா எரடுப்பேட்டா. ஆனால் எங்கே போகும் தெரிலையே. கோட்டயம். இது திருவள்ளூர் வண்டி. டெப்போ நினைக்கிறேன். அந்த பக்கம் நிறைய பஸ்ஸஸ் இங்கே வெளியில் நிப்பாட்டிருக்காங்கல்ல. ஹைட்டில் இருக்குது இந்த பஸ் ஸ்டாண்டு. இது ஹைட்டு டவுன் இந்த உட்காருங்க. காசர்கோடு வண்டிங்க. காசர்கோடு கோட்டை நினைக்கிறேன். மின்னல் சர்வீஸு. எல்லாம் லாங் ரூட்லாம் உள்ளே அடைப்பாங்க, பெங்களூர் போகிறதுலாம். எவ்வளோ டவுனில் இருக்கு பாருங்க, தெரியுதுங்களா? ஃபுல்லாகவே ஒரு ஏசி நிற்கிது. சுவாமியே சரணமையப்பாவா, தமிழில் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது. காசர்கோடு வண்டிங்க. கோட்டயம் வந்திருக்கு, மூவட்டப்பலா, கோட்டயம். அது பார்த்தீங்கன்னா இங்கே போகுன்னு தெரில. இது மைசூர் போதோ, கோழிக்கூடு மைசூரான்னு தெரில. எல்லாம் மலையாளத்தில் இருக்குது. ஒரே ஒரு வண்டி பார்த்தாச்சுங்க இந்த ஸ்டேட்டு. தென்காசி போது வருங்க. தென்காசி, கோட்டயம் டு தென்காசி வண்டி. எந்த வண்டி, எந்த டெப்போன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் வண்டி. திருவள்ளூர் வண்டி தென்காசி போகுது. குருவாயூர் ஸ்விஃப்ட்டு. கிளிமனூர் வண்டி கோட்டயம் வந்திருக்கு. இது பாருங்கள், கும்மளி போகுதுங்க. தமிழில் இருக்குது கும்மளி. கோட்டை வண்டி கும்மளி போகுது. மூணார் போதுவாருங்க. ரூட்டு எப்படி போகிறாங்க? மூணார். மலையாளத்து வந்துருச்சே, இப்போ தெரியும் பாருங்கள். மறுபடியும் மலையாளம். திருவனந்தபுரம், கொட்டாரக்கரா, கோட்டயம், மூவட்டப்பலா, கோதமங்கலம், அடிமாலி, கல்லார். திருவனந்தபுரத்துலேருந்து மூணார் போய்ட்டுருக்குங்க. மூணார் வண்டி, ஆனால் மூணார் போய்ட்டுருக்கு. இது பார்த்தீங்கன்னா பாலா போகிறது, பாலா வண்டி. இது குமுளி வண்டி தான், கோட்டயம் வந்திருக்கு. ஸோ கோட்டயம் பஸ் ஸ்டாண்ட் பாருங்கள். எல்லா பஸ்ஸஸ் பார்த்தாச்சு.
நான் தங்கியிருக்கிறது இந்த லாட்ஜ் தாங்க. ரெகோபோத் டவர்னு இருக்குது, ஆனால் ஹோட்டல் லாட்ஜ் தான் போட்டிருக்கு, நேம்லாம் போடல.